அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய கல்குவாரிகள் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 45 கல்குவாரிகள் இருக்கின்றன என அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் பதிலளிக்கப்பட்ட நிலையில் ட்ரோன் மூலம் அளவீடு செய்யும் பணி முடிந்த நிலையில் அறிக்கை எங்கே என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். முன்னதாகவே தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் இந்துமதி இணைந்திருக்கிறார். இந்துமதி, வணக்கம். நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது, முழுமையான விவரம்? வணக்கம் கௌதமி. தென்காசி மாவட்டம் புலியரை சேர்ந்த ஜமீன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தென்காசி மாவட்ட கல்குவாரிகளில் அனுமதி பெற்ற அளவை காட்டிலும் அதிக அளவில் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரள மாநிலத்துக்கு கனரக வாகனங்களில் கொண்டு செல்லப்படுகிறது எனவும் பல குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்படுகிறது எனவும் இதனால் தமிழக அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. எனவே தென்காசி மாவட்ட கல்குவாரிகளின் ட்ரோன் மூலம் ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் அனிதா சுமத் மற்றும் குமரப்பன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அதில் அரசு தரப்பில் தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 45 கல்குவாரிகள் உள்ளன. மேலும் ட்ரோன் மூலமாக அளவீடு பணிகள் முடிவடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகள் ட்ரோன் மூலம் அளவீடு பணி முடிந்திருந்தால் அறிக்கை எங்கே என கேள்வி எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அளவிடும் பணியில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது, வழக்கறிஞர் ஆணையம் நியமனம் செய்து ட்ரோன் மூலம் அளவிடும் பணியை நடத்த வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது. அப்போது நீதிபதிகள் முதலில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதில் என்ன குளறுபடிகள் உள்ளது என்பதை பிறகு பார்ப்போம், அதாவது அறிக்கை தாக்கலை முதலில் செய்யட்டும், அதில் என்ன குளறுபடிகள் உள்ளது என்பதை பிறகு பார்ப்போம் என தெரிவித்து அறிக்கை தாக்கல் செய்ய இறுதி அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் கௌதமி.